ஹலோ ஆல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ChatGPT ப்ராஜெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஷீட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க ChatGPT சியா, ஏபியா, ஏவா, டபிள்யூவா எதுல ஒர்க் பண்ண போறீங்கங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க ChatGPT டபிள்யூல ஒர்க் பண்ண போறீங்க, இல்ல ChatGPT ஏபில ஒர்க் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஷீட்ட ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணோனே உங்க நேம் எங்க இருக்குன்னு பார்க்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்க நேம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, உங்க நேம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த ரோ ஃபுல்லாவே உங்களோடது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஷீட்ட நீங்க ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஷீட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ChatGPT ஓப்பன் பண்ணும். ChatGPT ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் உங்க ஷீட்ல இருந்து இருக்கிற டயக்ராம நீங்க கிராப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, உங்களோட லேப்டாப்ல சர்ச்ல ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் ஓப்பன் ஆயிடும். இதுல நியூ கொடுத்து இதை மட்டும் ஜஸ்ட் கிராப் பண்ணுங்க. இன்கேஸ் இமேஜ் ரொம்ப குட்டியா இருக்கு தெரியல அப்படின்னா இந்த இமேஜஸை நீங்க இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம். அந்த மாதிரி பெருசாக்கி உங்களுக்கு போதுமான சைஸ்ல வச்சு கிராப் பண்ணிட்டு ChatGPTல ஃபர்ஸ்ட் இமேஜை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஷீட் ப்ரொவைட் பண்ணாங்கல்ல, இதுல டீடைல்னு இருக்கும். நீங்க எந்த ஷீட்ல ஒர்க் பண்றீங்க? இப்போ நீங்க ஏபில ஒர்க் பண்றதுனால ஏபியோட கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ அதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்டும் லாங் ஆல் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இந்த ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்ல பேஸ்ட் பண்றீங்க. இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா, ஸ்டார்டிங் எப்பவுமே ஏ இல்ல ஆன்ல தான் வருதா அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே ஷார்ட் ஆல்டர்ஸ் ஏ இல்ல ஆன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இன்கேஸ் ஏதாவது நம்பர்ஸா 1 2 3 அப்படின்னா நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க அங்க எதுவுமே போட தேவையில்ல. இப்ப இங்க நம்பர்ல ஸ்டார்ட் ஆகாததுனால நம்ம ஏ போட்டுட்டோம். இந்த இதுல வந்து இமேஜஸ், ஷோ, டிஸ்பிளே அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்னு கிடையாது, லாங் ஆல் டெக்ஸ்ட்டும் சேர்த்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கக்கூடாது, கலர்ஸ் இருக்கக்கூடாது. சிம்பிள் டென்ஸ்ல இருக்காங்க தான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து ஐஎன்ஜி டேர்ம் எதுவுமே இல்லை. ஹைலைட்டிங்னு இருக்கு, நம்ம ஹைலைட்ஸ்னு மாத்திடுறோம். அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுத்துடணும். அதே மாதிரி இங்க கிரீன்னு சொல்லியிருக்காங்க, கலர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கலர்ஸையும் எடுத்துடுறோம். இப்போ நம்ம சொன்ன கைட்லைன்ஸ் படி இது இருக்குது. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே இமேஜ்ங்கிற வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி ChatGPTல போய் லாங் ஆல் டெக்ஸ்ட் அதையும் காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இது பக்கத்துல இருக்கிற லாங் ஆல் டெக்ஸ்ட்ல பேஸ்ட் பண்றோம். லாங் ஆல் டெக்ஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றோம். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட் தான் ஏ இல்ல ஆன்ல ஸ்டார்ட் ஆகணும். லாங் ஆல் டெக்ஸ்ட் எப்பவுமே தீல தான் ஸ்டார்ட் ஆகணும். என்னவா இருந்தாலுமே தீல மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நம்ம தீனு மாத்தியாச்சு. இங்கேயுமே வந்து கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிரீன்னு. ஸோ நம்ம கலரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறமேல அதை படிச்சு பார்க்குறப்ப இங்க பாருங்க, இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. நம்ம இதை வந்து ஐஎன்ஜி எடுத்தாச்சு. அகெயின் ஃபுல்லா செக் பண்றோம். எல்லாமே ஓகேவா இருக்கு. பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஏ ஆனு இங்க தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது போக காமனா உள்ள கைட்லைன்ஸ் என்னன்னா, சிம்பிள் டென்ஸ்ல இருக்கணும். ஃபுல் ஸ்டாப், கமா, அப்போஸ்ட்ரோஃப் இது தவிர நீங்க எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பிராக்கெட்டோ, கோலனோ, செமிகோலனோ, ஹைஃபனோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபுல் ஸ்டாப், கமா, அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல ரெண்டுலயுமே இருக்கக்கூடாது. இமேஜஸ் அப்படி இல்லைன்னா இமேஜஸ்னு ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு போட்டோங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோ, டிஸ்பிளே எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்கிரைப் அந்த மாதிரி ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு கைட்லைன்ஸ் நாங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணணும்னு தெரியலனா கூட நீங்க குரூப்ல கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்ன எதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் அசைன் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸ்கொயர் கிளிக் பண்ணிட்டு இதுல கேலிப்ரி இதுல 11 இருந்தாலுமே ஜஸ்ட் 11 கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இந்த பார்டர்ல ஆல் பார்டர், இதுல சென்டர், இதுலயும் சென்டர், இதுலயும் சென்டர். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். இது ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லா முடிச்சுட்டு இது இந்த மாதிரி போலாம். எல்லாத்தையும் முடிச்சது ஒரு ஒரு சென்டென்ஸும் நீங்க பண்ண அவசியம் இல்லை. போலாம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து இங்க அப்டேட் ஆயிடும் நீங்க பண்ணதெல்லாம். நான் மறுபடியும் உங்களோட கொஸ்டினை ஓபன் பண்ணி காட்டுறேன்.
நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு நீங்க வந்து குரூப்ல ஜஸ்ட் கம்ப்ளீட்டட்ன்னு இன்ஃபார்ம் பண்ணா போதும். மேல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்க கிராமர்லில செக் பண்ணணும். உங்கள்ட்ட கிராமர்லி இருக்குது அப்டின்னா ப்ராப்ளம் இல்ல. இல்ல அப்டின்னா என்ன பண்ணணும்னா, குரோம்ல போய் கிராமர்லி ஃபார் விண்டோஸ் அப்படி நீங்க டைப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிராமர்லி ஃபார் விண்டோஸ்ன்னு வந்துரும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் கிராமர்லி ஃபார் விண்டோஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி இருக்கு. இத நான் டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லேப்டாப்ல டவுன்லோட்ஸ்ல அது வந்துரும். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட லேப்டாப்ல டவுன்லோட்ஸ்ல வந்து நான் முன்னாடியே டவுன்லோட் பண்ணதுனால இதோ இருக்கு. இப்ப நீங்க இத கிளிக் பண்றப்போ, உங்களுக்கு இந்த மாரி ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிராமர்லி இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கிராமர்லி இருக்கும். இத கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் என்னென்னமோ இருக்கும். நீங்க வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு மட்டும் மாத்தி வச்சுருங்க. மாத்தி வச்சதுக்கு அப்புறம் உங்களோட சென்டென்ஸ்ல வந்து இந்த மாரி காட்டும். சஜஷன் காட்டும். உங்களுக்கு எந்த சஜஷன் ஓகேன்னு தோணுதோ அத அக்செப்ட் குடுத்துருங்க. சில சஜஷன் வந்து நீங்க ஐஃபன்லாம் எடுத்திருப்பீங்க. சைட் பை சைடுக்கு வந்து சைடு ஐஃபன், பை ஐஃபன், சைடுன்னு இருக்கும். அது நீங்க ஐஃபன்லாம் எடுத்திருப்பீங்க. மறுபடியும் சஜஷன் காட்டும். ஐஃபன் போடுங்க அப்படிங்கிற மாரி. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஐஃபன் போட தேவையில்ல. ஏன்னா நம்மளோட சென்டென்ஸ்ல எங்கேயுமே ஐஃபன் இருக்கக்கூடாது. இந்த மாரி நீங்க உங்க சென்டென்ஸ குடுக்குறப்போ, இந்த கார்னர்ல எங்கேயாச்சும் உங்களுக்கு கிராமர்லியோட சிம்பிள் காட்டும். இந்த மாரி காட்டும். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு காட்ட மாட்டேங்குது. கீழ வந்து லைன், அண்டர்லைன்லாம் இந்த மாரிலாம் வந்து இந்த மாரி காட்டும். நீங்க சஜஷன்ஸ மட்டும் மாத்திட்டு, என்ன சஜஷன்ஸ் காட்டுதோ, அத மட்டும் மாத்திட்டு, நீங்க ஜஸ்ட் உங்களோட இத குளோஸ் பண்ணா போதும். இந்த ஷீட்ட குளோஸ் பண்ணாலே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். நீங்க உங்களுக்கு எத்தன கொஸ்டின்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க 10 அசைன் பண்ணியிருக்காங்கன்னா 10யும் முடிச்சுட்டு, இங்க மேல எல்லாத்தையும் மாத்திட்டு, நீங்க ஷீட்ட குளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஷீட்ல அப்டேட் ஆனது போகாது. நீங்க குரூப்ல போய் கம்ப்ளீட்டட்ன்னு மென்ஷன் பண்ணா போதும். இப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. சிம்பிள் ப்ராஜெக்ட்டா உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.